கசாதேவி டெம்பிள் மீன்ஸ் என்ட்ரன்ஸ் வந்துட்டோங்க. அது இல்லாமல் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டில் இருக்கனால ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி எனக்கு தெரியலைங்க, என்ன சிலன்னு தெரியல. ஆல்மோரா பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோங்க. வந்து ஆக்சுவலி அந்த ஜீப்பே ஏறிட்டோம். இது குசானிக்கு போகிற ஜீப்பு. ஆக்சுவலி இங்கே பஸ்ஸை விட ஜீப்பு தான் அதிகமாக இருக்குது. பாருங்கள், முன்னாடி கூட ஒரு ஜீப்பு போகுது. ஸோ நிறைய ஜீப் நிற்குது. பாருங்கள், ஜீப்புக்கு மேலே இதெல்லாம் வச்சுருக்காங்க, லக்கேஜ்லாம். இப்போ நம்ம ஏறிக்கிற ஜீப்பு நம்ம தான் ஃபஸ்ட்டு ஏறி இருக்கோம். யாரும் இல்லை ஜீப்பில் இருந்தோம். சொன்னீங்களா எல்லா இடத்துலையும் பத்தி மட்டும் எல்லா இடத்துலையும் ஏற்றிடுறாங்க. நான் நடந்து வந்துட்டு இருந்தேன். மலை ஒரு சின்ன பாறை மாதிரி இருந்தது. அந்த பாறையில் ஒரு வத்தி ஏற்றி வச்சுருக்காங்க. அது யார் ஏற்றிட்டு போகிறாங்கன்னு தெரியல. நம்ம முன்னாடி உட்காந்துருந்தோமாங்க. அவங்க தெரிஞ்ச பொண்ணுங்க வந்தாங்க. அவங்க லெவன் ரோக்கர் வச்சு நம்ம பின்னாடி ரோக்கர் வச்சிட்டாரு. நம்ம ஊர் ஷேர் ஆட்ட மாதிரி இது ஒரு ஷேர் கார். இப்போ நம்ம இந்த ஜீப்பில் 14 பேர் போயிட்டுருக்கோம். பின்னாடி 6 பேர், என் கூட ஒரு 4 பேர், அப்படியே முன்னாடி ஒரு 4 பேர். டிரைவரையும் சேர்த்து சொல்கிறேன். இது தாங்க மெயின் டிரான்ஸ்போர்ட்டேஷனை நம்புவீங்களா? ஆமாங்க. ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும், ஏன் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் கூட வந்து இந்த ஜீப் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முக்கிய ரீசன் பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் ரீஜன், ஃபுல்லாகவே மவுண்டெயின். ஒரு ஊரும் இன்னொரு ஊரும் மவுண்டெயினில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஜீப் தான் வந்து நல்ல பவர்ஃபுல் இன்ஜின். ஸோ அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மினி பஸ் யூஸ் பண்ணுறாங்க. ड्राइवर भाई, द नदी का नाम कोसी. மலைப்பகுதி வரையா வளைஞ்சு வளைஞ்சு போகுது. ஸ்பீடாக வண்டி ஸ்பீடாக ஓட்டாது. மழை அதிகமாக இருக்குது. குசானி வந்தாச்சு. குசானியில் இப்போ நம்ம டீ ஃபேக்ட்ரியில் இருக்கோம். ஓகேங்களா, டீ ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். ஸோ குசானியில் இருக்க டீ ஃபேக்ட்ரி. ஸோ இது வந்து இந்த என்ட்ரி டிக்கெட் இது 25 ருபீஸு. அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஷாப்பு, டீ ஷாப் பாருங்க. உத்தரகாண்ட் டீ இது வுட்டன் பாக்ஸில் இருக்குங்க. உத்தரகாண்ட் டீ ப்ரீமியம் குவாலிட்டி க்ரீன் டீயா? பிளாக் டீ? ஓகே, 1 செகண்ட். அதுவும் க்ரீன் டீ? No, black tea. Black tea. Milk? दूध? दूध? No, without milk. दूध का? With milk. इधंगा हाफ केज है? No. और मिश्र कितना है एक? 270 rupees only. 270 rupees. இது how many grams? 250 gram. 250. ஓகே ஓகே. 1/4 கிலோ பார்த்தீங்கன்னா 270. 10% discount. 10%. Normal cost of the 300 rupees. ஓகே, 10% discount. 10% டிஸ்கவுண்ட். 300 போட்டிருக்கு. 10% டிஸ்கவுண்ட்டில் 270 தராரு. இது டீயில் போட்டு தர குடிக்கிறது. இது 250 கிராமு. கிतना? 90 rupees. 100 rupees. 10%. 10% डिस्काउंट. 90 रुपीज़ है, 10% डिस्काउंट. ओके, मैं वो क्या करता हूँ. घूम के आइए. हाँ ஓகே. வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னால் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த டீயோட ஒவ்வொரு இலைக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேஸ்ட்டும் ஒவ்வொரு மனமும் இருக்குன்னு சொல்லுவாங்க.
அது இந்த இளம் இலைக்கு தான் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இந்த டீ பிளான்ட் இருக்கு இல்லைங்களா, இதுக்குமே இந்த டீ எஸ்டேட், இந்த டீ இப்படி சொல்லும் போதே உங்களுக்கு நீலகிரி டீ எஸ்டேட், கொடைக்கானல் டீ எஸ்டேட் அப்படிலாம் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். ஸோ இந்த மலைப்பகுதினாவே நமக்கு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்றத போக இந்த டீ எஸ்டேட் இருக்கும். இது நமக்கு யார் உருவாக்குனாங்க பார்த்தீங்கன்னா, அகெயின் இந்த பிரிட்டிஷர்ஸ் தாங்க. இந்த பிரிட்டிஷர்ஸ் ரூல் பண்ணும்போது பிரிட்டிஷ் டீ பிளான்டர்ஸ்னு குரூப் இருந்தது. ஸோ அவங்க எங்கெல்லாம் டீ பிளான்ட் க்ரோ ஆகிற கிளைமேட் அண்டு சாயில் அந்த டெம்பரேச்சர் இருக்குதுன்னு அவங்க சர்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த அஸ்ஸாம், டார்ஜிலிங், நீலகிரி, இப்போ நம்ம இருக்க குசானி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹில்லி ஏரியாவாக இருக்கும். ஏன் இந்த டீ பிளான்ட் ஹில்லி ஏரியாவிலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ பிளான்ட் சில ஸ்பெசிஃபிக்கான கண்டிஷன்ஸ் தேவை. இந்த காற்று பார்த்திங்கன்னா ஹியூமிடாக இருக்கணும், மீன்ஸ் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் வார்மாக இருக்கணும். மழை அதிகமாக வேணும், ஆனால் தண்ணி நிற்கக்கூடாது. தண்ணி நின்றுச்சுன்னா வேறு அழுகி போயிடும். ஸோ தண்ணி நிற்கக்கூடாது, மழை அதிகமாக பெய்யணும். அப்போ இந்த மாதிரி மலையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த டீ பிளான்ட் பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்று மேலே ஒன்று அப்படியே ஒரு படிக்கட்டு மாதிரி மேலே 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 போயிட்டுருக்கும். காரணம் மழை நல்லா பெய்யும், ஆனால் தண்ணி நிற்காது, பேர் கெட்டு போகாது. அப்படி இன்னொன்று பார்த்திங்கன்னா மழைனாவே எல்லா மலையும் கிடையாது. ஏன்னா மலைக்கு மேலே போனால் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர், உறைபனி டெம்பரேச்சரில் அந்த டீ மொட்டுலாம் இருக்குங்களா, அதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அதுவும் இருக்கக்கூடாது. மழையும் பெய்யணும், தண்ணியும் நிற்கக்கூடாது, ஈரப்பதமாகவும் இருக்கணும், வார்மாகவும் இருக்கணும், அந்த சாயில் ரொம்ப ஃபெர்டைலாகவும் இருக்கணும். இப்படி இருக்க கிளைமேட்டு தான் இந்த டீ பிளான்ட் நல்லா க்ரோ ஆகும். அதனால தான் இந்த பிரிட்டிஷ் டீ பிளான்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மலைப்பகுதிகளாக தேர்ந்தெடுத்து அவங்க வந்து இந்த பிளான்டேஷன் நட்டாங்க. எத்தனை பேர் பரதேசி படம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது, அதில் அவங்க பண்ண அட்டுழியத்தை அப்படியே காமிச்சிருப்பாங்க. இப்படி பிரிட்டிஷ் ரூல் பண்ணிகிட்டு இருந்த டைமில் தான் இந்த குசானிக்கு வராங்க. அவங்க ஃபஸ்ட்டு அவங்க எதுக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வெக்கேஷன், சம்மர் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுறதுக்காக வராங்க. அப்படி வரவங்க தான் இங்கே வந்து ஒரு டீ எஸ்டேட்டு உருவாக்குறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் 19th century. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து மக்கள் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 1929 அந்த இயர் தான் மகாத்மா காந்தி இந்த இடத்துக்கு வராரு. இந்த இடத்தோட நில அமைப்பையும் பார்த்து, இங்கே இருக்க மலை அழகையும் பார்த்து இதுக்கு வந்து சுவிட்சர்லாண்ட் ஆஃப் இந்தியான்னு பேர் வைக்கிறாரு. ஆமாங்க, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதுதான் நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தேன். நம்ம இதோட எண்டில் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து தெரிகிற ஒரு வியூவும், இங்கே வந்து வின்டர் சீசனில் வர அந்த பனிப்பொழிவையும் பார்த்துட்டு சுவிட்சர்லாந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு இந்தியாவின் சுவிட்சர்லாண்டுன்னு சொல்லிட்டு பேர் வச்சார். அதிலிருந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இதை சுற்றி பார்க்க வரவங்களோட எண்ணிக்கை, மீன்ஸ் இங்கே இருக்க டூரிசம் வந்து அதிகமாச்சு. மகாத்மா காந்தி நினைவை போற்றும் வகையில் இங்கே அவருக்கு ஆசிரமமும் இருக்குது. நம்ம அதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ இந்த குசானி டீ எஸ்டேட் பார்த்திங்கன்னா 500 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இங்கே விளையிற டீ இலைக்கின் ஒரு பிரத்யேகமான வாசனையும் இருக்குது, ஒரு பிரத்யேகமான டேஸ்ட் இருக்குது. அதனால் இந்த டீ இலை அதிகமாக யூகே, ஜெர்மனி, நெதர்லாண்டுன்னு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குசானி டீ எஸ்டேட் மட்டும் இல்லை, இங்கே பல ரீஜனில், இப்போ நம்ம வந்து குமாவ்னி ரீஜனில் இருக்கும், கார்வாலி ரீஜன், குமாவ்னி ரீஜன், இந்த மாதிரி இங்கே இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. இங்கே வந்து வெறும் மலை சார்ந்த பகுதிகள் தான் அதிகம். ஸோ அதனால் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் டீ டெவலப்மெண்ட் போர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி இங்கே பல இடங்களில் டீ பிளான்டேஷன் பண்ணுறாங்க. அதை பல இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 70,000 கிலோ டீ உற்பத்தி ஆகுதுங்க. டீ ஃபேக்ட்ரி உள்ள பார்த்தலாம். இந்த இலையை வச்சு அவங்க எப்படி டீ ரெடி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சவுண்டு கேட்குது. ஓகே, கீழே
மிஷின் ஓடுற சவுண்டு கேட்குது. ஆக்சுவலி இங்கே டீ பண்ணிகிட்ருக்காங்க, உள்ளே பண்ணிகிட்ருக்காங்க தெரியுதுன்னா. உள்ளே டீ பண்ணிகிட்ருக்காங்க. மலை மாரி டீ தூளை பூச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே பாருங்கள், பெரிய மரத்தை வச்சு தள்ளுறாங்க. அப்படியே டீ ஃபேக்ட்ரியிலேருந்து வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா மகாத்மா காந்தி வந்தாருன்னு, அவர் தங்கியிருந்த இடத்த தான் ஆசிரமமாக இருக்குது. நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம தங்கியிருக்கோம். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம வந்து ரூமுக்கு போயிடலாம். அனசக்தி ஆசிரமம் அட் குசானி. ஸோ இதில் என்ன போட்டிருக்குன்னா, காந்திஜி 1929 இங்கே வந்தார். இந்த ஹில் ஸ்டேஷனை பார்த்துட்டு இதுக்கு வந்து சுவிட்சர்லாண்ட் ஆஃப் இந்தியான்னு பேர் வச்சார். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஓகே. மகாத்மா காந்தி. ஆக்சுவலி நம்ம இந்த ஆசிரமம் டூரை முடிச்சுட்டு அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லி நான் ரிவீல் பண்ணிடுறேன். ஏன்னா அதுக்கு நான் ஃப்ரண்ட்டில் தான் நிற்கிறேன். நான் ரிவீல் பண்ணிடுறேன். ஆக்சுவலி உள்ள நாட் அலௌடுங்க கேமரா, பட் நம்ம சுற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி இதுக்குள்ளே தான் கேமரா நாட் அலௌடு. உள்ளே வந்து ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, காந்திஜி வந்த ஃபோட்டோஸ் எல்லாமே. ஸோ வெளியே வந்து அவரோட ஒவ்வொரு மூமெண்ட்டும், அவர் எடுத்த ஒவ்வொரு டிசிஷன்ஸு அதை பற்றி போட்டிருக்கு. முக்கியமாங்க அந்த நம்ம சொல்லிட்டு வந்த சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியூவில் இருக்குங்களா, இந்த மேகத்துக்கு பின்னாடி தாங்க ஹிமாலயாஸ் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேஜராக 3 ஹிமாலயன் பீக்கை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா திரிசூல், சூளை மாதிரி இருக்க பீக் ஒன்று பார்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொன்று நந்தா தேவி அப்படின்ற ஒரு பீக் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சுலி மீன்ஸ் 5 முகம் கொண்ட பஞ்சுலி அப்படின்ற ஒரு பீக்கு பார்க்கலாம். இப்போ அந்த மேகம் இருக்குங்களா, அந்த மேகத்துக்கு பின்னாடி தான் இருக்குது. நம்ம நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்து பார்க்க ட்ரை பண்ணுவோம். அந்த வாய்ப்பு கிடச்சிதுன்னா, சில நேரத்தில் மேக மூட்டமாகவே இருக்கும், பார்க்க முடியாது. நான் வரும்போது பார்த்தேன், இப்போ தெரியல. ட்ரை பண்ணுவோம். நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே தெரிஞ்சதுன்னா சந்தோஷம். அப்படி இல்லைன்னா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான்.